அவர் மாறாதவர். Because he is unchanging God. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது. Hebrews 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் Jesus மாறாதவர். Christ is the same yesterday, today and அவர் forever. மாறவே He மாட்டார். will never ever அவர் change. சொன்னபடிதான். If he say it will என் take அருமையான place. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children, சங்கீதங்களின் புத்தகத்தை பாருங்கள். look at Psalm 102 அதிகாரம் 102 25 முதல் 27 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 25 onwards reveal about நான் it. மாறுவதில்லை என்று I will சொல்லியிருக்கிறார். not change. மல்கியா 3:6 பாருங்கள். Malachi 3:6. நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று I am the Lord, சொல்லியிருக்கிறார். I will not change. எபிரேயர் புத்தகம் 1 அதிகாரம் Hebrews chapter 1 11 12 பாருங்கள். 11 and 12. நான் மாறாதவர் நிலைத்திருப்பேன் என்று I am சொல்லியிருக்கிறார். unchanging God. என்னாகும் 23:19 பாருங்கள். Numbers 23:19. தேவன் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. He is not a man to saying அவர் lies. சொல்லியும் செய்யாதிருப்பார். He is not அவர் to say- வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பார். He is not fulfilling நான் his மாறுவதே இல்லை என்று He said, I will not சொல்லியிருக்கிறார். change. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children, ஒவ்வொரு மனிதனை அவர் அழைக்கும் பொழுதெல்லாம் when he call every man, அவர்களுக்கு அவர் தரும் பரிசுத்தாவின் வல்லமை, the power of the Holy Ghost, அவர்களுக்கு அவர் தரும் கிருபை வரங்கள் gracious and ஒரு gifts காலம் மாறாது. will never ever change. ரோமர் 11:29 சொல்லுகிறது, Romans 11:29 நான் அவர்களை அழைத்த அழைப்பும் My calling, கிருபை வரங்களும் மாறிப் போவது, gracious gifts will never ever எல்லாம் மாறி change. போகும். All things may pass நான் away. மாறாதவராயிருக்கிறேன். But என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசேஷித்த நற்செய்தி உங்களுக்கு நான் வழங்குகிறேன். அது என்னவென்றால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதமும் கடைசி நாள் அன்று நாம் மாலை வாக்குத்தத்த ஆராதனை நடத்தி வருகிறோம். தேசத்தின் பல பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தேவனுடைய அற்புதங்களை கண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லுகிறார்கள். இம்மாத வாக்குத்தத்த ஆராதனை, அதாவது இரவு மாலை வாக்குத்தத்த ஆராதனை, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சரியாக 5:30 மணிக்கு துவங்கி 9:30 மணிக்கு முடிவடைகிறது. இம்மாதம், அதாவது மே மாதம் 31 சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு சபை பாகுபாடின்றி அநேகர் வருகிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். ஓடி வாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு விலாசம் தெரியாதிருந்தால் இதோ விலாசம் ஸ்கிரீனில் வருகிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். வாருங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லலாம். God bless you. ஏபிஇ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் மாலை ஜெபம். நாள் 31 மே 2025 சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல். இடம் தூய பேதுரு ஆலயம், எண் 136, செம்மன்பேட்டை, கெலிஸ், புரசைவாக்கம், சென்னை 7. தீர்க்க தரிசன தெய்வ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமோன். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.